ஏங்க, ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? இவ்வளவு நாளா இளைஞர்கள், மாணவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? எங்களுக்கு நியாயம் வேணும், எங்க எதிர்காலத்துல விளையாடாதீங்கன்னு. இன்னைக்கு பாருங்க, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. இது ஒருத்தருக்கு கிடைச்ச தோல்வின்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா சொல்லுவேன். இது இளைஞருடைய குரலுக்கு கிடைச்ச மரியாதை. ஏன்னா இளைஞர்கள் ஒன்னா நின்னா என்ன நடக்கும்னு இன்னைக்கு நாடே பார்த்திருக்குது. நம்ம சும்மா கத்திக்கிட்டு இருக்க கூட்டம் இல்லைங்க. மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி. இன்னைக்கு ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்காரு, நாளைக்கு ஒரு சிஸ்டமே மாறும். அதுக்காகத்தான் இந்த போராட்டம். ஒருத்தர் போராடுறதுனால மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடாதுங்க. தேர்வு முறை சரியாகணும், மாணவர்கள் நிம்மதியா படிக்கணும், அவங்க படிச்சா மதிப்பு கிடைக்குங்கிறத அவங்க நம்பணும். அதுதான் உண்மையான வெற்றி. அதனால தான் இது கொண்டாடுற நேரம் மட்டும் இல்ல, யோசிக்கக்கூடிய நேரமும் கூட. நம்ம குரலுக்கு இவ்வளவு வலிமை இருக்குன்னா அது சரியான விஷயத்துக்காக பயன்படுத்தணும். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இளைஞர்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா வரலாறே திசை மாறும். இது வெற்றி. இந்த வெற்றி யாரோ ஒருத்தருக்கு கிடைச்ச வெற்றி இல்லைங்க. நியாயத்துக்காக குரல் கொடுத்த ஒவ்வொரு இளைஞருக்கும் கிடைச்ச வெற்றி. நன்றி.